தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது. தீவிர எச்சரிக்கை நிலையில் வெப்பநிலை, அவதானமாக இருக்கவும் இலங்கை மக்களுக்கு அறிவுறுத்தல். இலங்கையில் மாணவியை படுகொலை செய்த வெளிநாட்டவர் தலைமறைவான நிலையில் கைது. மஹிந்தவுக்கு விடுக்கப்பட்ட காலக்கெடு நாளையுடன் நிறைவு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளைஞர்கள் பலி. வயோதிப பெண் கொடூரமாக கொலை, பேரன் கைது. மீண்டும் உயரப்போகும் மின் கட்டணம். கனடாவில் வேலை வாங்கி தருவதாக மோசடி, சிக்கினார் பெண். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசு நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக தோற்கடிக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜயஹேர தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நாளை வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜிதஹேரத் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு என்ற ரீதியில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் எமக்குள்ள பெரும்பான்மை மற்றும் அமைச்சரின் வெளிப்படையான செயற்பாடுகளின் அடிப்படையில் இதனை நாம் வெற்றிகரமாக முறியடிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி துறையில் நிலவும் தற்போதைய சவால்கள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இவ்விவாதத்தின் போது உரிய பதில்கள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12:13 மணிக்கு பல பகுதிகளில் சூரியன் நேருச்சியில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் இந்த எச்சரிக்கையின்படி 21 மாவட்டங்களில் உள்ள சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்பக்குறியோடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சூரியனின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இலங்கை நிலப்பரப்பிற்கு நேரே சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் மக்கள் சோர்வை உணரக்கூடும். அதே சமயம் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருப்பதால் வெப்ப தசை பிடிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே நிலவும் உயர் வெப்பநிலை காரணமாக மக்கள் நாள் முழுவதும் நீரோட்டத்துடன் இருக்கவும், போதுமான அளவு தண்ணீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலில் இருக்கவும், அடிக்கடி ஓய்வெடுக்கவும், இலகுவான வெள்ளை அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணியவும், கடினமான வெளிப்புற செயற்பாடுகள் மற்றும் கடுமையான உடல் உழைப்புகளை குறைக்கவும், அத்துடன் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான களபோவில பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனது முன்னாள் காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்த சீன நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் காதலியை கொலை செய்த நிலையில் அவரது புதிய காதலரையும் படுகாயப்படுத்திய சீன இளைஞன் தலைமறைவாகியிருந்த நிலையில் 14 நாட்களின் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 26 வயதுடைய சந்தேக நபர் கொழும்பு தர்மமால மாவட்டத்தில் உள்ள கட்டடம் ஒன்றில் 19வது மாடியில் ஒளிந்திருந்த போது குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார்.
செய்யப்பட்டார். இதன்போது அவரிடமிருந்து 2200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த 29 வயதுடைய லியூஜி ஹான் என்ற சீன மாணவியாகும். சந்தேக நபர் ஒரு பிரபல சுற்றுலா நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்த காதல் உறவு முறிந்துள்ளது. இந்த நிலையில் மாணவி கொழும்பு துறைமுக நகரத்தில் பணியாற்றும் மற்றொரு சீன இளைஞருடன் பழகி வந்துள்ளார். கடந்த மாதம் 23ஆம் தேதி களுபோவில பீரிஸ் அவென்யூவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த தனது பொருட்களை எடுத்து செல்ல மாணவி தனது புதிய காதலருடன் வந்துள்ளார். இதன்போது அங்கு மறைந்திருந்த முன்னாள் காதலன் கூர்மையான ஆயுதத்தால் மாணவியை குத்தி கொலை செய்ததோடு அதனை தடுக்க வந்த புதிய காதலரையும் படுகாயப்படுத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். இந்த தாக்குதலில் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மத்திய சீன இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக குகுவெல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்குரிய அவரது சொத்து விபரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்குள் சொத்து விபரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்கப் போவதில்லை எனவும் நாளைய தினத்திற்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தல் எனவும் ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவது விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமானது என ஆணைக்குழுவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புலனறுவை பிரதான வீதியின் ஹொபரியாவ சந்திக்கு அருகில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக கிரந்துருக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி மாலை 6 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தெஹேத்த கண்டிய சந்தனகம பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய தேவிந்த பிரபாஸ்வர மற்றும் 21 வயதுடைய கௌஷிக மனோஜ் ஆகிய நண்பர்களே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் அதே பகுதியை சேர்ந்த நெருங்கிய நண்பர்கள் என தெரிய வந்துள்ளது. குறித்த இளைஞர்கள் இருவரும் நுவரெலியாவிற்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மரம் ஒன்றில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுரத்தில் வயோதிப பெண் ஒருவர் பேரனால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தம்புத்தேகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மல்வானேகம பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தம்புத்தேகம மல்வானேகம பகுதியை சேர்ந்த 82 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் தனிப்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்த வயோதிப பெண்ணின் பேரனே இந்த கொலையை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 23 வயதுடைய சந்தேக நபரை காவல்துறை கைது செய்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புத்தேகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 10% கட்டண அதிகரிப்பிற்கு மேலதிகமாக 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்காக மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த நிறுவனம் தனது கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. அண்மையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணங்களை அடுத்து நாட்டில் அனைத்து பொருட்களின் விலைகளும் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. இந்த நிலையில் மீண்டும் மின்கட்டண உயர்விற்கு அனுமதி கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அல்பேனியா மற்றும் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த பெண் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம பகுதியில் மாணவர் விசாக்களை வழங்கும் குளோபல் எடுகேர் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தை நடத்துவதாக கூறி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக பெண் பணம் வசூலித்து வந்துள்ளார். பணியகத்திற்கு கிடைத்த புகார்களின்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களிடமிருந்து அவர் மோசடி செய்த தொகை 1
மில்லியன் ரூபாய்க்கு மேலென்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்திடமிருந்து முறையான உரிமம் பெறாமல் மோசடியாக நடத்தப்பட்டு வந்த இந்த நிறுவனத்தில் பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். நுவகொட நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அன்னை பூபதியின் 38வது ஆண்டில் 22 நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி ஊர்தி பவனி ஆரம்பமானது. அன்னை பூபதியின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் நினைவிடம் ஒன்றலில் இருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை ஆரம்பமாகியது. இந்த ஊர்தியானது தமிழர் தாயகத்தை வலம் வந்து மட்டக்களப்பில் இருக்கும் அன்னை பூபதி நினைவிடத்தை சென்றடையும். இந்திய அரசாங்கத்திடம் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என்ற 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அன்னையர் முன்னணியின் செயற்பாட்டாளரான அன்னை பூபதி என அழைக்கப்படும் பூபதி கணபதி பிள்ளை மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக 1988 மார்ச் 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து 1988 ஏப்ரல் 19ஆம் தேதி உயிர் துறந்தார்.